என்னடி வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடாமார்க் பாட்டில், ஒரு ஊறுகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்ச, திருடிட்டு தானே போயிட்டு வந்த, மூஞ்சி மோரக்கட்டுக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் ஜெயில் தாண்டி. என்னடி அடச்ச, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத, நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத, நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. ஏ மிஸ்டர், உரசுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தே வேணும்னா உரசிக்க. என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன, போயா. இல்லடி, உன்னை உரசும் போது பூவை உரசுற மாதிரி இருந்தது, நீ திட்டும் போது தேவாரம் பாடுற மாதிரி இருந்தது. இப்ப நான் அடிச்சது சென்ட்ரல் தழுவற மாதிரி இருந்ததா? நீ எதிர்க்க கூடாத ஆளை எதிர்த்துட்ட, இதனோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே அனுபவிப்ப. போயா. என்னங்க இது, சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இதா மோட்டார் பைக் சாவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை நான் அடிச்சிட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவன் என்ன தொட்டா அடிச்சிட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சிட்டேங்கிற, அதான் அவனை தொடர்றதுக்கே பயமா இருக்கு. நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கிற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, அவன் தொட்டுக்கங்க. ஐயே, என்னங்க நீங்க? தப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போயிட்டு. சாவியை கொடு. சாவி எல்லாம் முடியாது. இந்த பாரு, நீயோ கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. என்னங்க நீங்க? எப்படி மாசம் சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகிறேன். வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா? அடுத்த மாசம் வா போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற? இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு? வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியார் வீடு இருக்கு. ஊருக்கு ஊரு மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியார் வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுகுற? அது வந்துங்க, அது வந்துங்க. எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? எல்லாம் அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும், நீதான் சொல்லணும். உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதைச்சாரா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாதான் அவ பொழப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன். பொண்டாட்டி இல்லாம உன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன், இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, சுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு, இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டின, காசை கொண்டு வந்த. காலை வெட்டியா? யார் காலை? வந்து நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல?
ஆட்டுக்கால யானைக்காலம் வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை. வாயா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது பாயுது, வாயா அண்ணா. பயங்கரமா பாயுது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்க. வெரி குட் வெரி குட். இத தெருவுல வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வா வாங்கிக்கிறேன். ஏறு வண்டியில. சார் ஏறப்பா. டிரைவர் வண்டி எடு. வாடா வா. இப்படி வை வை. போற. என்னப்பா என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ இதை எடு. தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தருவுல வந்துகிட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏண்டா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கிய. அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம், பிரியமா பண்ணாது இருக்க. சாப்பிடாம விடுவானா? அப்பா ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்ல, நான் என்னடா கிட்லி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். சார் எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியான்னு என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? இது லேடிஸ் வாட்ச்ப்பா. பரவாயில்லடா, இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ 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 வெரி மச். வா சாப்பிட போலாம். டேய், எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல, இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. சும்மா இருடா. உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சையும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ, இது கூட இந்த கிரட்டு பேருக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான். அறிவு கட்ட முண்டம். சுமாரா. அண்ணே, குமார் அண்ணே. என்ன முடிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவுல வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்சை வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முழிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும் தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க. கேக்க தின்னுபிட்டேன். அதுக்கு 300 ரூபாய் வாங்கிக்க. ஆனா இன்னொரு தடவை என்ன கிளவன்னு சொன்னேன், முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை. டேய் குமார், தேவிக்கு பிறந்த நாள் எனக்கு சொல்லவே இல்லையாடா? டேய், நீயும் தேவியும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அதான்டா என் ஆசை. வரேன். தேவி, தேவி. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல, அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. இத பாரு தேவி, நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனேன். வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பார்த்துட்டாரு. வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி பார்க்காத தேவி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. நீங்க வெளியே போங்க. நான் இப்ப மேல போறேன். நீங்க பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தாதீங்க. தேவி, தேவி தேவி, நான் சொன்ன கேளு தேவி. தேவி, எதுக்கா இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகான முகம், எப்படி மாறி போச்சு பாத்தியா? தேவி, இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சும்மா இருங்க. இத பாரு தேவி, நான் முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு முத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்.
இத பாரு தேவி ப்ளீஸ் நான் முத்தம் கொடுக்குறேன் வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். அப்படியா முத்தம் வேண்டாமா வேண்டாம். இரு எப்படி தரேன்னு பாரு. என்னங்க பண்ணீங்க? இப்ப இது என் காதலி மாதிரி அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். விட்டா தலையணிய கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரியான மதுரைக்காரன். அடியே என் சக்கரத்தி உன்ன. பின்ன என்னங்க நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன்.